ஐயா நான் ஆரம்பிச்சு வச்சுறேங்கய்யா. அப்புறம் நான் வெளியில போயிட்டேன்னா நீங்க பார்த்துக்கோங்க. நன்றி, நன்றி. திருமூலர் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1177 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் பொங்கின்ற கொம்பில் குறும்பை குழாங்கண்ணி பொங்கிய குங்குமத்து பொடி பொருந்தினள் அங்குச பாசும் பெருமகிரங்கனி தங்குபவள் மனைதான் அறிவாயே. ஒரு நிமிடம். கொங்கின்ற கொம்பின் குறும்பை குழாங்கண்ணி பொங்கிய குங்குமத் தொலி பொருந்தினள் அங்குச பாசமெனும் அகிலங்கனி தங்கும் அவள் மனை தானறிவாயே. இதன் விளக்கமாக, இறைவனோடு பூவும் அதிலிருந்து வரும் நறுமணமும் போல ஒன்றாக கலந்து இருக்கின்ற இரவியானவளின் திருவுருவத்தை தமக்குள் அறிந்து உணர்ந்து கொள்வதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம். நறுமணத்தை தருகின்ற வாசனை மிக்க மலர்கள் பூத்திருக்கும் செடியின் கொம்பு போன்ற மெல்லிய இடையுடனும் மலரின் அரும்பு போன்ற மென்மையான மூலைகளுடனும் என்றும் இளமையுடன் இருக்கின்ற இரவியானவள் சாதகருக்குள்ளிருந்து பொங்கி வெளிப்படும் குங்குமம் போன்ற சிவந்த ஒளி வீசும் திருவுருவத்தை கொண்டவர். அவளது திருக்கைகளில் அங்குசத்தையும் பாசக்கயிற்றையும் ஏந்தி கொண்டு அடியவர்களின் உலகப்பற்றை அடக்கி ஆளுகின்றார். அனைத்து உலகங்களிலும் அன்போடு வீற்றிருக்கின்ற அவள் தங்கியிருக்கும் வீடாகிய சாதகரின் உடலுக்குள் தாமாகவே தேடி அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சரவணனையா தளத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இது அருணை வடிவேல் முதலியார் அவரோட தேவாரம்.org அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். நறுமணத்தை வெளிப்படுத்துகின்ற பூங்கொம்பில் தென்னங்குறும்பைகள் விளங்குவது போலும் தோற்றத்தை உடைய கண்ணிகையாகிய சக்தி குங்குமம் பூசப்பட்ட தோள்களை உடையவள் என்றும் அங்குச பாசங்களை ஏந்தியவள் என்றும் அவளது மகிழ்ச்சியுள்ள கோயில் அகில உலகங்களுக்கும் என்றும் உண்மை நூல்கள் கூறும். இதனை அறிந்து போற்றுவாயாக. இதன் குறிப்புரையாக, உடம்பு பூங்கொம்பு போலவும் தலங்கள் குறும்பை போலவும் இருத்தலை முதலடியில் இல்பொருள் உவமையாக குறித்தார். அங்குச பாசம் பொருந்தினள் என்க எனும் என்பதை அவள் மனை என்பதன் பின் கூட்டியுரைக்க அறிதல் இங்கு அதன் காரியமும் உடன் தோன்ற நின்றது. இதனால் ஸ்ரீசக்கரத்தில் விளங்கும் தேவியது வடிவம் கூறப்பட்டது. எனவே அகிலமாவது இச்சக்கரத்தில் பூபுரமாம் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஐயா ஐயா நீங்க உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள். வணக்கம் எல்லோருக்கும். கருத்துக்கள் ஒன்றும் பெரிதாக இல்லை, நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி. அம்மா வித்யாமா வாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1177வது திருமந்திரம். உள்ளம் கோயில் உலகே தங்குமிடம், கொங்கு ஈன்ற கொம்பின் குறும்பை குழாங்கண்ணி பொங்கிய குங்குமத்து ஒளி பொருந்தினள் அங்குச பாசமெனும் அகிலம் கனி தங்கும் அவள் மனைதான் அறிவாயே. கொங்கு என்றால் தேன், குழாம் இதன் பொருள் குழாவும், குங்குமத்து ஒளி இதனுடைய பொருள் குங்கும நிறம், அகிலம் என்றால் உலகம், கனி விருப்பம், மனை நாம் அறிந்ததே வீடு, இன்னொரு பொருள் கோவில், இன்னொரு பொருள் இடம். திருமந்திரத்தின் பொருள் தேன் சிந்தும் மன மலர் நிறைந்த கொடி போலும் மெல்லிய இடை உடையவள், அழகிய இள மார்புடைய கன்னி அவள், சிவந்து விளங்கும் குங்கும நிறங்கொண்ட திருமேனி உடையவள், அங்குச பாசங்களை அழகிய கைகளில் தாங்கியுள்ள அவள் விரும்பி தங்கும் இடம், அவள் திருக்கோயில் கொள்ளும் இடம்,
இவ்வுலகத்து உயிர்களின் உள்ளமெனும் வீடே என்பதை அறிவாயாக என்று திருமந்திரத்தில் அருமையாக பதிவிட்டுள்ளார் திருமூலர். அருளம்மை மனம் கமழ்கின்ற கொம்பு போலும் இடையினை உடையாள், குறும்பை போன்ற திருமார்பை உடையவளும் அவளே. அவளே அருள் விளக்கத்துடன் திகழும் கன்னி, குங்கும நிறத்தினை உடையவள், தோட்டியும் கயிறும் உடைய திருக்கையினை உடையவளும் அவளே. எல்லா உலகங்களிலும் நிறைந்து நிற்பவளும் அவளே. அவள் அடியார் அகத்தாமரையின் கண் வீற்றிருப்பவள். இவற்றை அடியவர்க்கு அத்திருவருள் உணர்த்த உணர்ந்து ஒழுகும் தன்மை அவருக்கு எய்தும் அவர்தம் நெஞ்சகமே அம்மை உரையும் உரையிலாகும் என்று கழக வெளியீட்டில் உரையாசிரியர் பொருள் விளக்கம் தந்துள்ளார். இதற்கிணையான பாடல் குமரகுருபர சுவாமிகள் அருளிய சகலகலாவல்லி மாலை 5வது பாடல். பஞ்சப்பி இதந்தரு செய்ய பொற்பாத பங்கேறுகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே, நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்ந்தோன் செந்நாவும் அகமும் வெள்ளை கஞ்ச தவிசு ஒத்து இருந்தாய் சகலகலா வல்லியே. அன்ன கொடியை உயர்த்தியும் மறைகளை ஓதியும் நான்முகனின் நாவினையும் மனத்தையும் தான் குடிகொண்டு விளங்கும் மலர் ஈர்க்கையாக கொண்ட அம்மையே. என் மனமும் நீ எழுந்தருள வேண்டிய தாமரை ஈர்க்கைதான். அப்படியிருந்தும் பஞ்சை அப்பிய பாதம், இதந்தரு பாதம், செய்ய பாதம், பொற்பாதம் ஆன உன் திருப்பாதங்களில் செம்பஞ்சு குழம்பு பூசி எப்பொழுதும் குளிர்ந்துள்ள உன் அழகு நிறைந்த தாமரை திருவடிகளை என் நெஞ்சமாகிய தடாகத்தில் இன்னும் வைத்திடாமல் அவை மலராமல் உள்ளன. அறிவித்து அருள்வாய் அம்மா என்று பாடியுள்ளார் குமரகுருபர சுவாமிகள். இப்பாடலின் கடின பதத்திற்கு பொருள்: பஞ்சை அப்பிய பாதம், இதந்தரு பாதம், செய்ய பாத பொற்பாதம். பஞ்சு செம்பஞ்சு குழம்பு, பங்கேறும் என்றால் தாமரையை குறிக்கிறது. பாத பங்கேறுகம் என் நெஞ்சமாகிய தடாகத்தில் மலராததற்கு காரணம் யாது? நெடுந்தாட் கமலத்தில் உள்ள. அஞ்சம் என்ற சொல் எதை குறிக்கிறது என்றால் அன்ன பறவை. உயர்ந்தோன் உயர்த்தியவனாகிய நான்முகன், அகமும்னா அவன் மனத்திலும். தவிசு என்ற சொல் ஆசனத்தை குறிக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி அம்மா. கிருத்திகாமா வாருங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்தியாமா ரொம்ப அழகா சகலகலாவல்லி மாலையை பற்றி சொன்னாங்க. சகலகலாவல்லி மாலை சொன்னாலே எனக்கு சீர்காழி வந்துடுறேன் பாடுற அந்த துவனி தான் ஞாபகம் வரும். நாங்க என்னதான் சின்ன வயசுல சகலகலாவல்லி மாலை கத்துண்டாலும் நாங்க வேற ராகத்துல பாடுவோம். ஆனா அவர் பாடுறது ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே கணீர் குரல்ல எனக்கு 2-3 நாளா அவங்க சகலகலாவல்லி மாலை பாடும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அது சொல்லும் போது அதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நன்றி அம்மா. இன்றைய பாடல் 1177 கொங்கீன்ற கொம்பின் குரம்பை குலாங்கன்னி பொங்கிய குங்குமத்தோழி பொருந்தினள்
அங்குச பாசம் எனும் அகிலங் கனி தங்கு மவள் மனை தான் அறியாமே. கனி தங்கும் அவள் மனை தான் அறியாமை. அப்போ கொங்கீன்ற கொம்பின் குறும்பை குலாங்கண்ணி அப்படின்னா, போன தடவை கொங்கு அப்படின்னு முடிச்சாரு. இப்ப திருப்பி அதுல ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொங்கீன்ற கொம்பு அப்படின்னா மனம் தருகின்ற கொம்பு, இல்லைன்னா அமுதம், அந்த தேன். நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த கொங்குங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதனால அந்த கொங்கு அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம மனம், நன்மை தருகின்ற கொம்பு அப்படின்னு வச்சுக்கலாம். எது நன்மை தருகின்ற கொம்பு அப்படின்னா, நம்மளுடைய இந்த பிண்டாண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பிண்டத்துல வீணாத்தண்டு என்று சொல்லக்கூடிய அந்த முதுகு, அதுதான் கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த குறும்பை குலாங்கண்ணி. குறும்பை அப்படின்னா, குறும்பு எப்ப இருக்கும்? ஆரம்பத்துல இருக்கும் இல்லையா. அந்த அந்த குறும்பு தான் என்ன ஆகும்? தென்னையாக மாறும், அந்த தேங்காயாக மாறும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா குறும்பாதான் இருக்கும், குட்டியா இருக்கும் இல்லைங்களா. அந்த குறும்பு தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா குறும்பை அப்படிங்கிறதுக்கு அனைத்து அதாவது எல்லா சக்திகளும் சேர்ந்து ஒரு குறும்பு மாதிரி கூடி இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஒரு சில உரையாசிரியர்கள் அப்படி பொருள் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் குறும்பை போன்ற தனங்களை உடையவள் அவள் அப்படின்னா சிறு பெண் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளமா சொல்லியிருப்பாங்க. மொத்தத்துல எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பொருள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, வளர்ச்சியை உடையது, வளர்கின்ற ஒன்று, அதாவது ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ குலாங்கண்ணி அப்படின்னாரு. அப்போ குலாங்கண்ணி அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம். நம்ம லலிதா நாமத்துல இன்னைக்கு ரொம்ப விரிவா ஒரு நாளைக்கு பொருள் பார்த்தோம். அந்த குலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, பக்தர்களோடு தன்னுடைய குலத்தோடு சேர்பவள். அந்த கன்னி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பொருளையும் நம்ம சொன்னோம். என்னன்னா, அவ வெளியில எங்கேயும் போக மாட்டா, தன்னுடைய குடும்பத்தோடு சத்சங்கத்தோடு இருக்கு. அப்ப இந்த இடத்துல தன்னுடைய குடும்பம் அப்படின்னா யார சொல்றது? இந்த இடத்துல தன்னுடைய பக்தர் குழாம் அப்படின்னு வச்சுக்கலாம். சிவத்தோடு எப்பொழுதும் பொருந்தி இருப்பவள், அதுதான் அவளுடைய குலம் அப்படின்னு நம்ம அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த 6 ஆதாரங்களில் நின்று அதோடு தொடர்புடையவள் அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல சிவசக்தி ஐக்கியத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை, ஆனால் சிவத்தை தன்னுள்ளே கொண்டு இருப்பவள். அதையும் கூட நம்ம குலாம் கன்னி அப்படிங்கிறதுக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல நிறைய நாமங்கள் வரும். குலாம் மிருதைக ரசிகா, குலாங்கனி, குல யோகினி, குல சம்பவி, இந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய நாமங்கள் குல ரூபினின்னு வரும். அப்புறம் குல சங்கேதினி, குல சங்கேத பாலினி அப்படின்னு வரும். இது எல்லாமே எதற்காகனா, அவளுடைய ஒரு தன்மைகள், அந்த அவளுடைய சிற்றங்கத்தோடு, அந்த அவளுடைய இடத்துல அவளுடைய மனிதர்களோடு. அப்ப எது அவளுடைய மனிதர்கள்? இந்த உலகமே அவளுடைய மனிதர்கள். அப்ப அந்த அத்தனை பேரும் ஓடும் கூட இருக்கக்கூடியவள் அப்படின்னு பேரு அந்த 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 அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த இடத்துல கொங்கின்ற கொம்பின் குறும்பை குலாங்கண்ணி அப்படின்னா, ஒரு நம்ம தேவியினுடைய நிறைய ரூபங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு ரூபம் இருக்கு. இவள் ஏன்னா அடுத்த வார்த்தையில சொல்றாரு, பொங்கிய குங்கும தோழி பொருந்தினள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பொங்கிய குங்கும தோழி அப்படின்னா என்ன கலர்? சிவந்த நிறம் இல்லைங்களா. இதுவும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அருணா அருண அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் சிந்தூர அருண விக்கிரகம் அப்படின்னு பார்த்திருக்கோம். அருணம் கூட கொஞ்சம் இளம் சிவப்பு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல பொங்கிய குங்கும தோழி அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிந்தூர அருண விக்கிரகம் திருநயனாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம யார பார்க்கலாம் அப்படின்னாக்க, இந்த இன்னொன்னு பார்த்திருக்கோம், ரத்தவர்ணா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இந்த ரத்தவர்ணமாக இருக்கக்கூடியவள், குறும்பாக இருக்கக்கூடியவள், சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடியவள், அதான் அந்த ரத்தவர்ணா அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
குலாங்கண்ணியோடு தொடர்புடையவள், அங்கே இருப்பவள் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க ஆஹ் லாகினி அப்படின்னு சொல்லி ஒரு தேவியினுடைய ஒரு வடிவம் இருக்கு. அவ எங்க இருப்பா அப்படின்னு கேட்டா மணிப்பூரகத்துல இருக்கக்கூடியவள். ஹம் ஆஹ் இவளுக்கு வந்து மணிப்பூரகம் நமக்கு தெரியும் 10 தலங்களை உடையது அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு வந்து 3 முகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. வதனத்ரய சம்யுதா, திரய சம்யுதா. அப்போ எத்தனை திரய சம்யுதா, வதன திரய சம்யுதா, 3 ஆஹ் முகங்களை உடையவள் அப்படின்னு. அந்த 3 முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். மணிப்புரகத்துல இருக்கிறதுனால அது வந்து ஜலம். நாபி பக்கத்துல இருக்கிறதுனால அது அக்னி. அதற்கு பிறகு ஆகாசம். இந்த 3மே கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவ கையில என்னெல்லாம் வச்சிருக்கா, வஜ்ராதிகா யுத பேதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அம்பாளினுடைய கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னாக்க வஜ்ரம் இருக்கு, சக்தி இருக்கு, தண்டம் இருக்கு, அபயம் இருக்கு. இப்ப இதெல்லாம் இங்க இருக்கா அப்படின்னா இங்க சொல்றாங்க அங்குச பாசம் எனும் அங்கனி. அங்குச பாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அங்குச பாசம்ங்கிறத நம்ம இங்க இங்க வந்து இவளோடதுல வஜ்ரம் சக்தி அப்படிங்கிறாரு. இது எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இதா இருக்கு. அதாவது நம்முடைய அங்குச பாசம் அப்படிங்கிறத இன்னொரு விதத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க நம்மளுடைய பிறவியில வந்து எதை அங்குசமாகவும் பாசமாகவும் அவள் வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு சுத்தி தேவியர்கள் இருக்காங்க. அதனாலதான் அந்த அவளுக்கு தேவி பெயர் இருக்கு. டாமர்யாவிருத்தி ராவருத்தா, டாமர்யாபிரித்தி ராவருத்தா அப்படின்னு 10 பேர் சொல்லுவாங்க. டாமரி, டங்காரிணி, நார்னா, தாமசி, சதான்வி. இப்ப இந்த பெயர்கள்லாம் நமக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் இந்த பெயர்கள் எல்லாம் நம் கடந்து வரும்பொழுது இது தேவியின் பெயர்கள்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்குதான் அது மாம்ச நிஷ்டா. கடைசியில சொல்றாரு என்ன அப்படின்னாக்க தங்கும் அவள் மனை தான் அறியாமை. எது? மாம்சம். நம்ம 7 தாதுக்கள் பார்த்தோம்ல, இந்த 7 தாதுல இவள் வந்து மாம்சம். அதாவது இந்த ஆஹ் ஆஹ் மா நம்ம சதைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த அதை வந்து அவள் ஆள்பவளாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒப்புமை எதற்காக அப்படின்னா இன்னும் மேலதிகம் இங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து திருமூலர் வந்து உள்ள ஆழ்ந்து அதை நமக்கு மிக எளிதாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பொங்கிய குங்கும தோழி அப்படின்னா நம்ம பார்த்தோம் ரத்தவர்ணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அங்குச பாசம் எனும். அப்ப அந்த கையில வந்து அங்குசத்தையும் பாசத்தையும் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு புரியும். இப்படி வந்துட்டாலே கண்டிப்பா அங்குசமும் பாசமும் வச்சுட்டாலே அவ கையில வந்து அபய வரத்தம் வச்சுட்டு இருப்பா, அபயஹஸ்தம் இருப்பா. இந்த பாலாவோட சோஸ்திரம் பாத்தீங்கன்னா கூட தெரியும். அருண கிரணஜாலா, அந்த அருண கிரண அந்த அந்த இளம் சூரியனை போன்ற சிவந்த வர்ணத்தை உடையவள். அருண கிரணஜாலா ரஞ்சித சாவகாசா, அதான் சொல்றாங்க. இந்த ஆனந்தத்தோடு தொடர்புடையவள் அப்படின்னா பித்ருத ஜபவடிகா புத்தகா பீதிகஸ்தா. அந்த 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 ஹஸ்தம் வரும். அந்த அபய முத்திரை கண்டிப்பா வரும். அவ ஜபம் மாலை வைத்திருந்தாலும் சரி, புத்திர புஸ்தகம் வச்சிருந்தாலும் சரி, இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இந்த அங்குச பாசம் இருந்தாலே அவள் வந்து கண்டிப்பாக அபயஹஸ்தம் இருப்பவளாக இருப்பாள். அதனாலதான் அங்குச பாசம் என்னும் அகிலம். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அங்குச பாசம். அப்ப நம்ம உடம்புல என்ன இருக்கு? எது நம்முடைய அங்குச பாசம்? இந்த உலகத்தை நோக்கிய பற்று, அதை கட்டுப்படுத்துவதற்காக பாசம். அங்குசம் எதற்கு? நாம் வந்து எந்த இடத்திலும் வழிமாறி போகாதிருக்க அவளுடைய சரண கமலங்களை பற்றி கொள்ளுவதற்குண்டான ஒரு கருவி இல்லைங்களா? அதை அப்படி பார்க்கலாம். தங்கும் அவள் மனை தான் அறியாமை. அப்ப அவ எங்க இருக்கா? நம்மளுடைய மணிப்புரகத்துல அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல தேவியினுடைய பல ஸ்வரூபங்களை அவர் சொல்றார். அந்த ஸ்வரூபத்துல நம்ம எதை பற்றி கொள்ள வேண்டும்? அவள் எதோடு தொடர்புடையவளாக இருக்கிறாள்? அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்ற அவளுடைய ஒரு ஒரு வியாபகத்தை சொல்லக்கூடிய ஒரு மந்திரமா இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை நிகழ்ச்சியில் இந்த பகிர்தல்
கேள்வி இல்லைங்க எதுவும் இல்லைங்க ஐயா.